ஏடிஎம் மிஷினுக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்த 3 லட்சம் ரூபாய் பணக்கட்டுக்கள். ஊழியரின் மறதி. களவாணிகள் கையில் சிக்காமல் போலீஸ் கண்ணில் சிக்கிய ஏடிஎம் எந்திர பின்னணி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் குண்டடம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தாசர்பட்டி கிராமம் அருகே கனரா வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் எந்திர அறை நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த ஏடிஎம் எந்திரத்தில் அதிகமாக பணப்புழக்கம் இருக்கும் என்பதால் தினந்தோறும் வங்கி முடிந்த பின்பு ஏடிஎம் எந்திரத்தில் பணத்தை நிரப்பி வைத்துவிட்டு செல்வது வங்கி ஊழியர்களின் அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்று என்ற நிலையில் பணி முடிந்தவுடன் ஏடிஎம் எந்திரத்திற்குள் 5 லட்சம் ரூபாயை பணத்தை எடுத்து வந்து ஏடிஎம் மிஷினுக்குள் 2 லட்சம் ரூபாயை மட்டும் நிரப்பி வைத்துவிட்டு மீதமுள்ள 3 லட்சம் ரூபாயை எந்திரத்தின் பின்புறமே வைத்துவிட்டு பணம் அனைத்தையும் எந்திரத்திற்குள் பொருத்தி விட்டதாக நினைத்து கொண்டு வீட்டுக்கு சென்று விட்டாராம். இரவு 9 மணி ஆகிவிட்டது. பணம் அங்கேயே பத்திரமாக இருந்திருக்கிறது. சில வாடிக்கையாளர்கள் ஏடிஎம் எந்திரத்தில் பணம் எடுக்க வந்த போதும் ஏடிஎம் எந்திரத்திற்கு பின்புறம் பணம் இருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை போலும். அதன் பிறகுதான் இரவு ரோந்து பணியில் காவல்துறையினர் அந்த பகுதிக்கு வந்து ஏடிஎம் எந்திரத்தில் எப்போதும் வீட்டு புத்தகத்தில் கையெழுத்து போடுவதற்காக அறையை திறந்து உள்ளே சென்ற போது எந்திரத்தின் பின்புறமாக 500 ரூபாய் கட்டுக்கள் தெரிந்திருக்கிறது. அதிர்ச்சியடைந்த போலீசார் ஏடிஎம் கொள்ளையர்கள் யாரேனும் வந்தார்களா, கொள்ளையடித்த பணத்தை மீதம் வைத்துவிட்டு சென்று விட்டார்களா என விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் வங்கி ஊழியர் மறதியாக பணத்தை வைத்துவிட்டு சென்றது தெரிய வந்திருக்கிறது.